ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பங்களாதேஷ். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதின்னு பாத்தீங்கன்னா இன்னும் 4 நாட்கள் மட்டும்தாங்க இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1156 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல மத்த என்ன டீடைல்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் யூபிஎஸ்சில இருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 14/2/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 5/3/2024 வரைக்கும் டைம் இருக்குது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தாங்க நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. சோ ஆன்லைன்ல தாங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓடிஆர் மூலியமா தான் வந்து மாடிஃபிகேஷன் எல்லாமே நடக்க போது. எக்ஸாமினேஷன் நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ மத்த இது இப்ப நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண பிறகு ஏதாவது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 12/3/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அப்ளை டேட் வந்து பாத்தீங்கன்னா 5/3/2024 சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏ பணிக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 18 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 1056 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அந்த 40 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே பிரிச்சு காமிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இதே மாதிரி ஆடிட் ரிலேட்டட்ல, இல்ல சிவிலியன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, லா ரிலேட்டட்ல, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, சோ இந்த மாதிரி ரிலேட்டட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உடல் ஊனமுற்று இருக்கீங்கன்னா 3 வகை கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 3 வகையான கேட்டகரியில வந்து நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும். சோ பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க மெயின் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 7 பேப்பர் வந்து இதுல வச்சிருப்பாங்க. 7 பேப்பர் வந்து கிளியர் பண்ண பிறகுதான் ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. சோ இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம இந்த 2 லொகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவில் மெயின் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க நீங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியன், நேபாள், பூட்டான் டெபிட்டானா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து அப் டு 32 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கேட்டகரி ஒன்னு வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3 அட்டெம்ப்ட் வந்து பண்ணலாம். இதே ஒரு எம்பிசி, பிசிஐ இருக்கீங்க அப்படின்னா ஒரு 7 அட்டெம்ப்ட் பண்ணலாம். இதே வந்து நீங்க ஒரு எஸ்சி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 12 அட்டெம்ப்ட் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நார்மல் கேட்டகரிஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம், இயர், ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, ரோல் நம்பர், உங்களுடைய நேம் வந்து கரெக்டா பிளாக் லெட்டர்ல கொடுத்திருக்கீங்களா, உங்களோட போஸ்டல் அட்ரஸ் அண்ட் வேலிட் ஆக்டிவ் இமெயில் ஐடி. சோ இந்த 6மே வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நீங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து சப்மிட் பண்ணுங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சு கண்டிப்பா வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு மேல நீங்க இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா அடிஷனல் கோர்சஸ் எதா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க, நான் அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஓபிசி சர்டிபிகேட் வந்து 1 இயர் வேலிடிட்டி தான் வந்து கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா அது நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீன்னு வந்து சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை 2 பேமெண்ட் மெத்தடுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது
மட்டும் இல்லாமல் மத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமா இருக்கட்டும், அதே மாதிரி பிரிலிமினரி எக்ஸாமா இருக்கட்டும், சோ எந்தெந்த சப்ஜெக்ட் ஓரியன்டல்ல நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட்லயும் கொண்டு இங்க எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம்.